ஜிஎஸ்டியோட பிரைசிங்லாம் குறைஞ்ச உடனே அதிகமாக பேசப்பட்ட வெஹிக்கிள் எது தெரியுங்களா? இங்கே என் கூட இருக்கக்கூடிய சிட்ரானோட C3 மாடல் தான். ஏன்னா இதோட பேஸ் மாடலோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது வெறும் 4,80,000 ரூபா மட்டும்தான். ஆன் ரோட் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 6 lakhsக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை உங்களால் வாங்க முடியும். ஸோ அப்படி என்ன இருக்குது சிட்ரான் C3 பேஸ் மாடலில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ARAS மதுரை சிட்ரான் ஷோரூம். அவங்க தான் நமக்கு ரிவ்யூக்காக இந்த வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சிட்ரான் கார்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த C3ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 வேரியண்ட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. லைவ், ஃபீல் ஆப்ஷனல், ஷைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் 2 இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. 1.2 லிட்டர் NA பெட்ரோல் இன்ஜின், அதே மாதிரி 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் இருக்குது. பட் பேஸ் மாடல் இந்த லைவ் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1.2 லிட்டர் NA பெட்ரோல் இன்ஜின் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. NA பெட்ரோல் இன்ஜினில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கிடையாது. நீங்கள் டாப் மாடல் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எடுக்க முடியும். அதுவும் டர்போ பெட்ரோலில் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்டீரியர் என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம லைவாக வந்து ட்ரைவ் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். எல்லா வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் அண்ட் ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஷோ ஆகும். ஸோ பேஸ் மாடல், மிடில் மாடல், டாப் மாடல் மூணுத்தோட எக்ஸ்ஷோரூம் அண்ட் ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு டிசைனில் இருந்து ஆரம்பிப்போம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு sub 4 மீட்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் ஓவர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு SUV டைப்பில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னு கூட இந்த வெஹிக்கிள் வந்து சொல்லலாம். இதோட மெயின் காம்படிட்டர் யாரெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா டாட்டாவோட பஞ்ச், அதேமாதிரி ஹுண்டாயோட எக்ஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மெயின் காம்படிட்டராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ரெனோ கைகராக இருக்கட்டும், நிசான் மேக்னைட்டாக இருக்கட்டும், இதுவுமே இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ப்ரொஃபைல இருந்து ஆரம்பிப்போம். இதான் வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைலு. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரானோட லோகோ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு அலுமினியம் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிற விதம் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஹெட்லைட் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் தான் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், மேலே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. DRL மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இதில் வந்து கிடையாது. ஃபாக் லேம்ப் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஃபாக் லேம்பும் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கவும் முடியும். ஸோ இந்த இடத்துல பிளாக் கலரில் வந்து கிளாடிங்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஏர் டம்ப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ஏர் டம்ப் வந்து இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ரியலி ஒரு டீசெண்டான ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் டிசைனாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கிற வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ வெஹிக்கிளோட லென்த் அப்படிங்கிறது 3980 mm பார்த்தீங்க அப்படின்னா லென்த் இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. அகலம் வந்து 1733 mm, ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 1586 mm. ரூஃப் ரயில் உள்ள மாடல் மித்த மாடல் போறீங்கன்ற பட்சத்தில் 1604 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 180 mm பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு மேடு பள்ளமான பகுதிகளில் ஓட்டினாலும் அண்டர்பாடி அடிப்படாத வகையில் தான் இந்த வெஹிக்கிளை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பிளாக் கலரில் கிளாடிங் இருக்கிற மாதிரி அந்த வடிவமைச்சிருக்காங்க. வீல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மாடல்லேயே உங்களுக்கு R15 வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுக்குறாங்க. 190/65 R15 வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வீல் கப் மாதிரியான விஷயங்கள் இந்த மாடலில் வராது. நீங்கள் ஃபீல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து உங்களுக்கு வீல் கப் மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. டாப் மாடல் ஷைன் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க சைட் மவுண்டடாக. அது மாதிரி மிரர் விஷயத்துக்கு வருவோம். மிரர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ், பிளாக் கலரில் மிரர்ஸ் இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. மித்த மாடலில் பாடி கலர் வரும், பட் பேஸ் மாடலில் பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி தான் அது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹேண்டில் பாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீ போட்டு ஓப்பன் பண்ணால் இங்கே இருக்குது, பட் ரிமோட் கீ தான் உங்களுக்கு பேஸ் மாடலில் இருந்தே கிடச்சிடும். டோர் எந்த லெவலுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ பரவாயில்லைங்க, கிட்டத்தட்ட 90 டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டோர் வந்து ஓப்பன் ஆகுது. டிரைவர் சைட் டோர் வந்து 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. இது வந்து ஒரு 87 டிகிரி சொல்லலாம். அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா டோர் வந்து வைடராகவே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே தட் எஃபெக்ட் கேட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ தட்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தான். இன்னும் கொஞ்சம் ரப்பர் மெட்டீரியல்ஸ் வந்து வெளியிலையும் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சவுண்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். இந்த வெஹிக்கிளோட கர்வ் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 958 கிலோவில் இருந்து 1107 கிலோ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல் ஐ திங்க் அந்த 958 கிலோ அந்த ரேஞ்சில் வெயிட் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம டெயில் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ சிட்ரானோட லோகோ பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த லோகோ வந்து பிளாக்ல இருக்கிறது பார்க்கறது ரொம்பவே நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன்.
டெய்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலோஜன் டெய்லைட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஹாலோஜன் டெய்லைட்ஸ் வந்து இருக்குது. அது மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் வந்து கிளாடிங் இருக்கிற வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம பூட் ஸ்பேஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 315 லிட்டர் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை வந்து சொல்லலாம். ஸோ பூட் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்சல் ட்ரே மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து கிடையாது. மேபி தேவைப்பட்டால் பார்சல் ட்ரே ஆக்சரிஸாகவும் போட்டுக்க முடியும். இந்த இடத்துல கேரி பேக் மாட்டுறதுக்கான ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 இடங்கள்லையும் கேரி பேக்கான ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா சேம் சைஸாக. ஸோ இது வந்து R14 ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு சைஸ் கம்மியாக இருக்கிற ஸ்பேர் வீல் தான் இதில் வந்து பயன்படுத்திருக்காங்க. அகலமும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ மெயினாக இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணாமல் இருக்குது. ஸோ மித்த மாடல் போறீங்கன்ற பட்சத்தில் இதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடங்களாக இருக்கட்டும், இந்த இடங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸ்க்காக வந்து காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் கொடுத்து கவர் பண்ணாமல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை ஆக்சரிஸாக கிடச்சா இதை கூட நீங்கள் வாங்கி போட்டு அப்கிரேட் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஆக்சுவலாக சிட்ரானால என்னெல்லாம் கொடுக்க முடியுதோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி தான் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வாங்க நம்ம வெஹிக்கிளோட இன்டீரியருக்கு போவோம். எக்ஸ்டீரியர் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டோர் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதான் டோர். இதில் என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரண்ட் 2 டோர் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டில் இங்கே வைக்கணுன்ற பட்சத்தில் இங்கே வச்சுக்க முடியும். ஸ்பீக்கருக்கான கிரில் வந்து இங்கே இருக்குது. மேனுவலி அட்ஜஸ்டபிள் ORVM தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்குங்க. மேபி உடஞ்சிருமோன்னு ஒரு பயம் இருக்குது இதை வந்து தொடும்போது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இதை கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் வெஹிக்கிளோட டேஷ்போர்ட். நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் பரவாயில்ல, டேஷ்போர்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பார்க்க வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ப்ரீமியமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்டிக் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே உட்காந்து வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃப்ளெஜைலாக இருக்குது இந்த இடங்கள்லாம். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பட் டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது பார்க்க ரொம்பவே நல்லாவே இருக்குது. சென்டரில் வந்து ஏசிக்கான ப்ளோயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இங்கே நீங்கள் இது மூலயமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டூயல் டோன் செட்டப்பில் இந்த டேஷ்போர்டு வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே உங்களுக்கு ட்விட்டருக்கான கிரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் உங்களுக்கு வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக்லாம் வந்து பண்ண முடியாது பேஸ் மாடலில். பட் அதுக்கு அடுத்த மாடல் போகிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு டில்ட் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி கிடையாது. பட் சிட்ரானோட லோகோ சென்டராக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டேரிங்காக வந்து வடிவமைச்சிருக்காங்க. கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டரில் சின்ன MID ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாக இருக்கட்டும், ஃபியூலாக இருக்கட்டும், டெம்பரேச்சராக இருக்கட்டும், கிலோமீட்டர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தெரியுது. ட்ரிப் பியும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களால் வந்து பார்த்துக்கவும் முடியும். மித்ததெல்லாம் லைட்ஸ், இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குது. ஒரு குட்டியான ஒரு கிளஸ்டர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து வராது. டூயல் டோனில் டச் ஸ்க்ரீன் வேணாலும் ஆக்சரிஸாக உங்களால் ஃபிட் பண்ணிக்கவும் முடியும். கீழே ஏசிக்கான யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் ஆக்சரிஸாக வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜரும் இதில் வந்து உங்களால் பயன்படுத்திக்க முடியும். 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன், கப் ஹோல்டர்ஸ் வந்து வைக்க முடியும். ஆம்ரெஸ்ட் மாதிரியான விஷயங்கள் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக்கான லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பார்ப்போம். ஒரு யூஸபிளான ஒரு க்ளோ பாக்ஸ் தான். ஃபைல்ஸ் எல்லாமே வைக்கணும்னா வைக்க முடியும். நல்ல டெப்த் இருக்கக்கூடிய ஒரு க்ளோ பாக்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. மிரரில் வந்து உங்களுக்கு அந்த ஆட்டோ டிம்மிங்கான ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கல. மேபி அதை பேஸ் மாடலாக இருந்தாலும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கேபின் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் கேபின் லைட்ஸு, வைசர்ஸு. ஸோ டிக்கெட் பாக்கெட் வைக்கிறதுக்கான ஹோல்டர் இல்லை, மிரர் இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஒரே ஒரு கேபின் லைட்டு தான் இதை பொறுத்த வரைக்கும். சீட் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸபிளாக இருக்கக்கூடிய ஹெட்ரெஸ்டர் தான் பேஸ் மாடலில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ என்னோட ஹைட் வந்து 5.8. எனக்கு பரவாயில்ல, நல்ல ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெக் ரூமும் சரி, ஷோல்டர் ரூமும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் தான் உருவாக்கியிருக்காங்க. உட்காந்து பிடிச்சி ஓட்டுறதுக்கு ஒரு அப்ரைடான ஒரு ரைடிங் போஸ்டரில் தான் வந்து இந்த கார் வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியே வாங்க நம்ம ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரியர் டோரோட விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வாட்டர் பாட்டில்ஸ் வந்து உங்களால் வைக்கவும் முடியும். லெக் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நல்ல லெக் ரூம்ங்க, நல்ல லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. தை சப்போர்ட்டுமே பாருங்களேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது தை சப்போர்ட்டு. ஸோ ஹெட்ரூம் விஷயத்துக்கு வருவோம். ஹெட்ரூம் கொஞ்சம் கம்மி தான், பட் நாட் பேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். கம்ஃபர்ட் ரீதியாக பார்க்கும்போது நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன் இந்த ஹெட்ரூமை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி 3 பேர் வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லுவேன். 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஒரு சின்ன பசங்க இங்கே வந்து உட்காரவும் முடியும். ஸோ இங்கே பாருங்கள்,
ஹெட்ரஸ்டர் என்னோட ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்குது, கழுத்து கரெக்டாக தான் வருது என்னோட ஹைட் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்கக்கூடிய வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ தான் வந்து இருக்கும். ஓகே வியூவர்ஸ், ஆக்சுவலாக இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற காசுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கார் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் ஒரு சின்ன பசங்க இருக்காங்கன்ற பட்சத்தில் தாராளமாக இந்த காரை வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டிங் கொடுத்துருக்காங்க, தை சப்போர்ட் வந்து பெட்டராகவே இருக்குது. நல்ல கம்ஃபர்ட் ரீதியாக இந்த காரை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. பூட் ஸ்பேஸும் 315 லிட்டர் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடு. இந்த ஒரு 4 பேர் பயணிக்கிறீங்க, ஒரு 5 நாளைக்கான லக்கேஜை தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த பூட்டில் வந்து கேரி பண்ணவும் முடியும். பட் இந்த டேஷ்போர்ட் இந்த பிளாஸ்டிக் விஷயத்தில் வந்து இன்னும் குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மிரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து இந்த மெலிசா கொடுத்துருக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது. மேபி மித்த வேரியன்ட்ஸில் வந்து குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது பேஸ் மாடல் அப்படிங்கிறனால ஒரு சில விஷயங்கள், ஒரு சில நிறைய விஷயங்களை வந்து சிட்ரான் காம்ப்ரமைஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே இன்ஜின் ரூம் வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் பயன்படுத்திருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 1198 சிசி கொண்ட 3 சிலிண்டர் NA பெட்ரோல் இன்ஜின் தான் உங்களுக்கு பேஸ் மாடலில் வந்து கிடைக்கும். ஸோ டாப் மாடல் போனீங்கன்னா தான் உங்களுக்கு டர்போ பெட்ரோல்ஸ் வந்து கிடைக்கும். ஷைனில் தான் உங்களுக்கு டர்போ பெட்ரோல் வந்து கிடைக்கும். இன்ஜின் ஹூட் வந்து கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 3 சிலிண்டர் இன்ஜினு. ஸோ அது வைப்ரேஷன் நல்லாவே வந்து தெரியுது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ இது 3 சிலிண்டர் இன்ஜின் தான். அதிகபட்சமாக 82 PS பவரும் 115 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. டர்போ போறீங்கன்ற பட்சத்தில் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீட் AT டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த இன்ஜின் வெஹிக்கிள் ரன் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெஹிக்கிளை ஓட்டி பார்ப்போம் வாங்க. ஓகே வீலர்ஸ், நம்ம C3 வந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இதில் பயன்படுத்திருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 3 சிலிண்டர் இன்ஜின் தான். ஸோ வைப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஐடல் ஆக்சலரேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு மைனர் வைப்ரேஷன் தான் தெரியுது, பட் ரொம்ப ஜெர்க்கியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. உங்களுக்கு ஒரு தடவை வெஹிக்கிளை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கீ காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் வெஹிக்கிளோட கீ, ஃபோல்டபுள் கீயாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் வந்து பண்ணிக்க முடியும். ரிமோட் கீ தான். ஒரு கீ வந்து ரிமோட்டில் இருக்கும், ஒன்று வந்து ஆர்டினரி கீ வந்து கொடுத்துருப்பாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். பரவாயில்ல, ஏன்னா ரொம்ப ஜர்க்கியாக ஆடிலாம் வந்து அந்த 3 சிலிண்டர் மாதிரிலாம் வந்து இல்லை. ஆக்சுவலாக கிளச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு லைட்டாக இல்லை, கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற ஃபீலை வந்து கொடுக்குது கிளச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ கியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவே வந்து விடுவுது, கிளச் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ கேபின்குள்ளே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ஜினோட நாய்ஸ் வந்து கேபின்குள்ளே கேட்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகிறோம். ஸோ 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகிறோம். பட் என்னென்னா கேபின்குள்ளே வந்து இன்ஜின் நாய்ஸும் சரி, டயர் நாய்ஸும் சரி, அதே மாதிரி விண்ட் நாய்ஸும் சரி கொஞ்சம் அதிகமாகவே கேட்குது. நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன், அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிட்ரான் கவனிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ கேபின்குள்ளே வந்து இந்த நாய்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராகவே இருந்திருக்குன்னு சொல்லுவேன். மேபி மியூசிக் சிஸ்டம்லாம் வச்சு பாட்டு கேட்டோன்னா இதை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்காது. பட் ஆனால் இந்த இன்ஜினோட கேபின்குள்ளே கேட்கக்கூடிய நாய்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸ்டேரிங் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியான டைனியான ஒரு ஸ்டேரிங் தான், பிடிச்சி ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏ பில்லர்ஸ் கொஞ்சம் திக்கான ஏ பில்லர் தான். சில சமயங்களில் பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற ஒரு வெஹிக்கிளை கிளியராகவே வந்து பார்க்க முடியுது. கொஞ்சம் வெஹிக்கிளை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டி பார்ப்போம். ஒரு 80-90ல் கேபின்குள்ளே எப்படி நாய்ஸ் இருக்குது, ஏர் நாய்ஸ், டயர் நாய்ஸ் தான் கேட்குதான்றதை பார்ப்போம். ஸோ ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஸோ இன்னும் கொஞ்சம் NVH லெவலை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் சிட்ரான். இன்னும் கொஞ்சம்
கேபின்குள்ளே நாய்ஸும் சரி எல்லாமே வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஏர் நாய்ஸ், டயர் நாய்ஸ், அப்புறம் இன்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபின்குள்ளே வந்து கேட்குது. மேபி மியூசிக் சிஸ்டம்லாம் போட்டு பாட்டெலாம் கேட்குறீங்க அப்படின்னும் போது மேபி இது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குங்க. ரொம்ப ஒரு ப்ரைஸ் கம்மியாக கொடுத்து வாங்குகிறோம், இன்ஜின் வந்து ரொம்ப பிக்கப் இல்லை, அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது பர்ஃபார்மன்ஸ். அதில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஓவர் டேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கான்ஃபிடண்ட்டாகவே எடுக்கலாம். பிக்கப் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. லோ ரேஞ்ச் அந்த மிட் ரேஞ்ச் இது வரைக்கும் நல்லா இருக்குது. டாப் அண்டு ஒரு 80க்கு மேலே ஒரு க்ரூஸ் பண்ணுவோம். சிட்டிக்குள்ளே பயன்படுத்தும் போது ஓகே பெட்டராக இருக்கும். ஓவர் டேக்கிங்லாம் எடுக்கும்போது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வெஹிக்கிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா ஸ்டேபிளாகவே இருக்குங்க. ஒரு யூ டர்ன் வருது, அதாவது ஒரு சின்ன கர்வ் வந்து எடுக்கிறோம். பாடி ரோல் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 112 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஒரு மைனர் பாடி ரோல் வந்து இருக்கு. பட் ரொம்ப சூப்பராக இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சஸ்பென்ஷன் தான். ஸோ ரைட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. சிட்ரானுக்கு சஸ்பென்ஷன் பற்றி சொல்லியா கொடுக்கணும் சொல்லுங்கள். 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகிறோம். பரவாயில்ல, டாப் எண்டுமே வந்து ஓகே தான். ஓவர் டேக்கிங்லாம் எடுக்கணும் அப்படின்னாலுமே தாராளமாக எடுக்கலாம். டாப் எண்டுமே நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் மேபி டாப் எண்ட் சரி இருக்காது அப்படின்னு நினச்சேன். பட் டாப் எண்டுமே வந்து நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. ஸோ இவ்வளோ ஹைட் இருக்கிற வெஹிக்கிள்னால் கண்டிப்பாக பாடி ரோல் மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் அது ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இருக்கிறதுலே சஸ்பென்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா மிட் ரேஞ்சும் சரி, அது மாதிரி டாப்பும் பார்த்தீங்க. ஸோ சஸ்பென்ஷன் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்லா இருக்குது. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிட் ரேஞ்சும் சரி டாப் எண்டும் சரி பெட்டராக தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹைவேல க்ரூஸ் பண்ணுறீங்க, 100ல் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னும் போதுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதேமாதிரி சிட்டிக்குள்ளே ஒரு காரை இல்லை ஒரு பஸ்ஸை வந்து ஓவர்டேக் எடுக்கிறீங்க அப்படின்னும் போதுமே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வெஹிக்கிள் ஆக்சுவலாக ஏஆர்ஐ சர்டிஃபைடு மைலேஜ் வந்து 19 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹைவேல ஒரு 17 வரைக்கும், ஒரு 16-17 வரைக்கும் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். சிட்டிக்குள்ளே அப்படின்னும் போது மேபி டிராஃபிக்கை பொறுத்தது ஒரு 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டியில் வந்து மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் டிராஃபிக் அண்ட் சிட்டிஸை வந்து பொறுத்தது. ஸோ நான் இந்த வெஹிக்கிள் ஓட்டினதில் எனக்கு பிடிச்ச விஷயம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷனு அது ரொம்ப நல்லா இருக்குது. சீட்டிங் கம்ஃபோர்ட் வந்து பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விசிபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு எப்படி சொல்ல, ஒரு கமாண்டிங்கான ஒரு ரைடிங் போஸ்டரில் உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி இந்த கிளட்சை வந்து கொஞ்சம் கவனிச்சிருந்துருக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற ஃபீலை வந்து கொடுக்குது. அதே மாதிரி NVH லெவலையும் இன்னும் கொஞ்சம் சிட்ரான் கவனிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த பர்ஃபார்மன்ஸ் இதிலலாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி காம்ப்ரமைசஸ் அப்படிங்கிறது இதில் கொஞ்சம் நம்ம பார்க்க முடியுது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்கறதுக்காக நிறைய காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்கன்றது கண்டிப்பாக நமக்கு சில பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நல்லாவே வந்து தெரியுது அப்படின்னு வந்து சொல்லுவேன். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே இந்த கார் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக ஏசியை பற்றி நான் சொல்லவே இல்லை. கூலிங் எப்படி இருக்குது என்னன்றது நான் சொல்லவே இல்லை. 1ல் தான் வச்சுருக்கேன் நான் ஃபேன் ஸ்பீடை வந்து. நல்ல வெயில், மதுரையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிச்சிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் மணி வந்து 1 மணி பக்கம் ஆகுது. காரை நம்ம வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து ஓட்டிகிட்டு வந்தோம். ஸோ கேபின் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கூலிங் ஆயிடுச்சு. ஸோ ஏசிலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கூலிங்லாம் வந்து பெட்டராகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்ததான் சேஃப்டி விஷயத்துக்கு வருவோமே. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மாடலில் உங்களுக்கு 2 ஏர் பேக்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபீல் ஆப்ஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க.
மேபி ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இபிடியாக இருக்கட்டும், இம்மோபிளைசர் கீயாக இருக்கட்டும், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், ஸோ சீட் பெல்ட் வார்னிங், ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு பேஸ் மாடலில் கிடைக்கும். மித்த வேரியன்ட் போறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமாக இருக்கட்டும், 360 கேமராவாக இருக்கட்டும், ஹில் ஹோல்டு மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேபி பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கிராஷ் டெஸ்ட்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ரொம்ப சேஃபஸ்டான கார் அப்படின்னு வந்து குறிப்பிட மாட்டேன் இந்த காரை பொறுத்த வரைக்கும். பட் கொடுக்குற பட்ஜெட்டுக்கு தகுந்த ஒரு கார் அப்படின்னு வந்து கண்டிப்பாக அந்த காரை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்டீரியரோட பில்டெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகே, நல்ல பில்ட் குவாலிட்டியில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டிஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். இந்த வெஹிக்கிளில் நான் பாசிட்டிவாக பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. மைலேஜ் 19 சொல்கிறாங்க, பட் 17 வரைக்கும் இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் அப்படின்றது தாராளமாக கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ப்ரைஸிங் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸிங்க்கு ஓரளவுக்கு ஒரு பெரிய கார், நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு காராக வந்து உருவாக்கியிருக்காங்க. சீட்டிங் கம்ஃபோர்ட், பூட் ஸ்பேஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ், டயர் சைஸ் இது எல்லாமே வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் கம்ஃபோர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைவேலலாம் கம்ஃபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளில் மைனஸாக நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிஃபைனாக இந்த இன்ஜினை வந்து கொடுத்துருந்துருக்கலாம். இவ்வளோ இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பிளாஸ்டிக்கோட குவாலிட்டிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.